ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. ما بعد، قال الله تعالى: فاعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும். அந்த அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்களுக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இமாம்கள் மீதும், குறிப்பாக இந்த இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன், பெருமைக்குரிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் நாடியதை படைப்பான். அவன் படைத்ததில் தான் நாடியதை தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் பல படைப்புகளை படைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை தனக்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். அதே போல இந்த உலகத்தில் நிறைய இறை இல்லங்கள் இருந்தாலும் பைத்துல்லா என்று சொல்லக்கூடிய ஹரம் ஷரீஃபை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக பிடித்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தார். அதே போல இந்த உலகத்தில் நிறைய மனித படைப்புகளை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் அவன் நாடியவர்களை நபிமார்களாக, ரசூல்மார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தார். அதே போல மாதங்களை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதங்களுடைய கிரீடமாக, புனிதமிக்க மாதமாக இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்: வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது பொழிந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் இந்த மாதம். நிறைய மக்கள் இன்னமும் இந்த மாதத்துடைய வெகுமதியை அறியாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்.
உண்டா இல்லையா? சஹாபாக்களை பொறுத்தவரை இந்த மாதத்தை எப்படி பார்த்தார்கள் தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே? இந்த ரமதானுடைய மாதத்தில் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிய அனைத்து அமல்களையும் அழகான முறையில் செய்வார்கள். அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிதான் எதிர்பார்க்கிறான் முஃமினிடத்தில். அழகான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதை போல அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததை போல அமல்களை செய்ய வேண்டும். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் நேர்த்தியாகவும் செவ்வையாகவும் செய்ததற்கு பிறகு கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் மாதம் முடிந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இந்த அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமல்களை அங்கீகரிக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கா? எத்தனை அமல்களை செய்கிறோம், ஏதோ செய்து விட்டோம் என்ற பொடுபோக்கில் தான் இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர நாம் சென்ற ரமலானுடைய மாதத்தில் செய்த அமல்களுடைய நிலைமை என்ன என்று நாம் என்றாவது சிந்தித்ததுண்டா? சஹாபாக்களை பொறுத்தவரை 5 மாதங்கள் இந்த அமலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதோடு முடிந்ததா? இல்லை. 5 மாதங்கள் முடிந்ததற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய 6 மாதங்கள் ரமதானுடைய மாதத்தை நாங்கள் எப்படியாவது அடைய வேண்டும் என்று, வரக்கூடிய ரமதானை எப்படியாவது அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். இறைவா, வரக்கூடிய ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு, அந்த ரமதானில் அமல்கள் செய்யக்கூடிய ஆரோக்கியத்தை எங்களுக்கு கொடு என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். நம் வரலாறில் நாம் பார்க்கிறோம் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்தை இன்னும் நாம் சரியாக புரிந்து கொள்ளாத மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தல்ஹா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கண்ணியத்திற்குரியவர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அதாவது 2 நபித்தோழர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்வு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 2 நபித்தோழர்களும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள், மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு போர்க்களத்தில் அந்த 2 நபித்தோழர்களும் கலந்து கொள்கிறார்கள். அல்லாஹுடைய நாட்டப்படி அந்த போர்க்களத்தில் ஒரே ஒரு நபித்தோழர் ஷஹீதாகி விடுகிறார்கள். பிறகு 1 வருடத்திற்கு பிறகு இன்னொரு நபித்தோழர் சாதாரண முறையில் மரணம் அடைந்து விடுகிறார்கள். இப்போதுதான் தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் கனவு காண்கிறார்கள். அந்த கனவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட கனவை காட்டினான் தெரியுமா? அவர் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் அந்த 2 நபித்தோழர்களும் சொர்க்கத்துடைய இன்தல் பாபில் ஜன்னா, நாங்கள் சொர்க்கத்துடைய வாசல்களில் நாங்கள் 3 பேரும் இருந்தோம். இதற்கு பிறகு அப்போ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை, அந்த கனவை காண்பதே அவர்தான். அவர் சொல்கிறார், 3 நபர்கள், நாங்கள் 3 நபர்கள் சொர்க்கத்துடைய வாசலில் அமர்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மலக்குமார் வந்தார், ஒரு வானவர், ஒரு மலக்கு வந்த மலக்கு என்ன செய்தார் என்றார், அதில் சாதாரணமாக ஒரு மனிதர் மரணம் அடைந்தாரே, அந்த மனிதரை முதலில் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார். 2, அதாவது தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் அந்த நபித்தோழரும் சொர்க்கத்துடைய வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். யாரும் வந்து அழைக்கவில்லை. சிறிது நேரம் ஆனதற்கு பிறகு இன்னொரு மலக்குமார் வருகிறார்கள். வந்து 2வதாக ஷஹீதான அந்த நபரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு 3வதாக ஒரு மலக்கு வருகிறார்கள். வந்து தல்ஹா ரலியல்லாஹு அவரை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை, நீங்கள் திரும்ப சென்று விடுங்கள், உங்களுக்கான நேரம் வரக்கூடிய நேரத்தில் உங்களை அழைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். காலையில் எழுந்தவுடன் தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இந்த கனவை பற்றி மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் சொல்லிவிட்டார். அது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிவிடுகிறது. அவர் கண்ட கனவு இருக்கா இல்லையா? இந்த கனவு பள்ளிவாசல்களிலும் மக்களிடமும் பேசும் பொருளாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தி வருகிறது.
தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வமின் ஐன தாலிக தஅஜபூன், இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? தல்ஹாவே, இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இவர் ஒரு வருடம் இந்த பூமியில் இருக்கவில்லையா? அந்த ஒரு வருடத்தில் இவர் ரமதானுடைய மாதத்தை அடையவில்லையா? இவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்ததின் காரணமாக அந்த ஷஹீதான அந்த நபருக்கும் இவருக்கும் உண்டான இடைவெளி எப்படி தெரியுமா இருக்கிறது? வஸ்ஸமாஇ வல்-அர்து, வானத்திற்கும் பூமிக்கும் உண்டான இடைவெளி இவர்களுக்கு இருக்கிறது. அப்படி என்றால் களத்தில் வாள் பிடித்து உயிரை பணயம் வைத்து கடுமையான போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஷஹீதை விட இந்த ரமதானுடைய மாதத்தை யார் அடைந்து அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் அமல்களை செவ்வையான முறையில் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய தர்ஜாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது சொல்லுங்கள், நாம் ரமதானுடைய மாதத்துடைய சிறப்பை சரியான முறையில் புரிந்திருக்கிறோமா? சஹாபாக்களை போல புரிந்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் அதற்கு பிறகு நாட்கள் மிக வேகமாக சென்று விட்டது. இதோ இறுதி 10 நாட்களை நாம் எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? முதல் 10 அமல் செய்யலாம் நினச்சிருப்போம். சரி, 2வது 10 பார்த்துக்கலாம். 2வது 10 முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நிறைய மக்களுடைய நிலைமை இதுதான். இப்படி நாம் ஒவ்வொரு நாட்களையும் கொடும்போக்காக கழித்து இதோ இறுதி 10 நாம் அடைந்து விட்டோம். இந்த இறுதி 10ற்கான சிறப்பு அதை நாம் தெரிந்தால் இந்த இறுதி 10ல் எந்த இரவையும் நாம் விட்டு வைக்க மாட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இறுதி 10ல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த இறுதி 10ல் ஒரே ஒரு இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். அது மகத்துவ மிக்க இரவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால், இந்த மாதத்தில் நாம் திருமறை குர்ஆனை நாம் இந்த பூமியில் இறக்கினோம். இந்த மாதத்தில் எப்போது? இந்த இறுதி 10ல் ஒரு நாள். இந்த இறுதி 10ல் ஒரு நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்லி காட்டுகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த இறுதி 10ல் ஒரு நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் என்றால் லைலத்துல் கத்ர். கத்ர் என்றால் சிறப்பு மிக்கது, மிகவும் சிறப்பு வாய்ந்த. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் முபாரகத்தின் இன்னா குன்ன முன்திரீன். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் கத்ர் முபாரகா. இந்த இரவு எப்படிப்பட்டது என்றால் அருள்வளம் பொருந்திய இரவு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட மிக சிறப்புக்குரிய ஒரு நாளை, ஒரு இரவைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் ரமதானுடைய இறுதி 10ல் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இறுதி 10ஐ அடைந்து அதில் அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை ஒரு மனிதன் அடைந்து விட்டான். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? லைலத்துல் கத்ர் பாக்கியமிக்க இரவு என்று சொல்கிறானே, அந்த இரவை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் எப்படிப்பட்ட நன்மையை அவன் பெறுவான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், கைரு மின் அல்ஃபி ஷஹர். எப்படிப்பட்ட சிறப்பு? 1000 மாதங்கள் செய்த நன்மைகள். 1000 மாதத்தை விட கைர் சிறந்த ஒரே ஒரு இரவு. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை தெரியுமா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள் தஃப்சீரில். அதாவது இந்த 1000 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட மனிதனுடைய 84 வயதை குறிக்கும். எத்தனை வயசு? 84 வயசு.
இந்த 84 வருடங்கள் அவர்கள் அமல்கள் முழுக்க 84 வருடத்தில் முழுக்க அவர்கள் நன்மையான காரியத்தை செய்தால் எப்படிப்பட்ட ஒரு நன்மையோ அந்த நன்மை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு இரவில் கொடுக்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே தான் அல்லாஹுடைய கருணையை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவன் அளவற்ற அருளாளன். ஏன் தெரியுமா? குர்ஆனை உங்களுக்கு கொடுத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த கருணை இங்கே தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பாக வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறான். அப்படித்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கு எத்தனை வயசு வரைக்கும் கொடுத்தாங்க சொல்லுங்க? 980 ஆண்டு காலம் அவர் மார்க்கப்பரி செய்தார். ஆது சமூது கூட்டத்தார் அந்த மக்கள் குறைந்தது 100 வயதிற்கு மேலாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய ஆயுட்காலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், என்னுடைய உம்மத்துடைய சராசரி ஆயுட்காலம் 60 இல 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. இது ஆயுட்காலம். கண்ணியத்திற்குரிய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. குறைந்தது 60 ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் என்று வைத்துக் கொண்டால், அதில் 20 ஆண்டு காலம் அவன் வாழ்க்கை என்றால் என்ன, நன்மை தீமை என்றால் என்ன, அல்லாஹு என்றால் யார் என்று அறிவதற்குள்ளார் 20 வருஷம் போயிடும். அப்படிதானே? 20 வயசு போயிடும். மீதி இருப்பது 40 ஆண்டு காலம். இந்த 40 ஆண்டு காலத்தில் ஒரு மனிதன் அவனுடைய ஆயுட்காலத்தில் பாதி நாட்களை எப்படி கழிக்கிறான்? தூங்கி கழிக்கிறான். 40 ஆண்டு காலம்னு வச்சுக்கோங்க, அதில் 20 வருஷம் எப்படி போகும்? தூங்கியே முடிஞ்சிடும். மீதி இருப்பது வெறும் 20 ஆண்டு காலம். ஒரு 60 வயசு சராசரி ஆயுட்காலம் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நன்மை தீமை பாசம் பிணைப்பு இதையெல்லாம் அவன் சேர்த்து ஒரு நல்ல அறிவோடு அவன் செயல்படுகிறான் என்றால் வெறும் 20 வருடங்கள் தான் அவன் செயல்பட முடியும். அப்படி அந்த 20 வருடங்களில் ஒரு மனிதனால் எப்படிப்பட்ட நன்மை செய்ய முடியும்? எவ்வளவு நன்மை செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய கருணை இங்கே பார்க்குறோமா இல்லையா? தன்னுடைய அடிமைகள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு கருணையை வைத்திருக்கிறான். முன் சென்ற சமுதாயத்திற்கு ஆயுட்காலத்தை நீட்டி கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுருக்கி கொடுத்து, ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மக்களுக்கெல்லாம் இதே லைலத்துல் கத்ர் இரவு கிடையவே கிடையாது. அவர்களுக்கு தொழுகை இருந்திருக்கிறது, நோன்பு இருந்திருக்கிறது, இது போன்ற அமல்கள் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியம் பொருந்திய இறைவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை, நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த இரவை நீங்கள் எப்போது தேட வேண்டும் என்பதை பற்றி இறுதி 10 அடைந்தாலும் அதில் நீங்கள் எப்படி ஒற்றைப்படையில் இந்த இரவை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். 21வது இரவு, 23வது இரவு, 25, 27, 29 இந்த இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் இரவை எப்போது வரும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹுடைய தூதருக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதை மக்களுக்கு சொல்லலாம், சஹாபாக்களிடத்தில் இதை சொல்லலாம் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் 2 முஸ்லீம்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் பார்த்தா விடுவார்களா? முஸ்லீம்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் பார்த்தும் பார்க்காமல் வந்து விடுவார்களா? இல்லை. அந்த இடத்திற்கு சென்று அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைத்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மறக்கடித்து விட்டார். அல்லாஹுடைய தூதர் மறந்துட்டாங்க. அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அதை பற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை. சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மறக்கடித்தது உங்களுக்கு நன்மைதான். காரணம், எப்போதென்று சொல்லப்பட்டால் அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் நீங்கள் அந்த அமலை சுருக்கி விடுவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்களிடத்தில் அவன் விரும்பவில்லை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 அடைந்து விட்டால்
மிகவும் அதிகமாக அமல்களை வீரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இதா தஹல அஷரு, அந்த 10 நாட்களை, இறுதி 10 நாட்களை அல்லாஹுடைய தூதர் அடைந்து விட்டார், ஷத்த மிஅஷரஹு, வரிந்து கட்டிக்கொள்வார்கள். அப்படின்னு என்ன? இதற்கு 2 விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஆடையை வரிந்து கட்டிக்கொள்வார்கள், அதாவது மனைவிகளோடு சேர மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிகளோடு சேர மாட்டார்கள். முழுக்க முழுக்க அதாவது முழுக்க முழுக்க அந்த நாட்களை முழுக்க ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நேரத்தையும் கூட வீணடிக்காமல் முழுக்க முழுக்க அமலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அஹ்லஹு, குடும்பத்தார்களையும் அதே போல அமல்களை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர்கள் இருந்தார்கள். அதே போல இறுதி 10 தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இஅ்திகாஃபை பொறுத்தவரை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம், நம் நியத்து வைத்து எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய வேண்டும், அந்த நாட்களை வீணடித்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த இஅ்திகாஃபை இறுதி 10 தான் இருந்தார்கள். இந்த இறுதி 10 எப்படி ஹயாத்தாக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோமானால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதிகமாக நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்களா? தொழுகைக்கு, கியாமுல் லைல் தொழுகைக்கு எத்தனை மக்கள் ஆரம்பத்தில் வந்தாங்க, அப்படி குறைஞ்சா இல்லையா? மக்களுக்கு அது நின்று வணங்கக்கூடிய நிலையை வெறுக்கக்கூடியவர்களாக, பிடிக்காதவர்களாக மாறிவிட்டார்கள். மார்க்க சொற்பொழிவுகளை வெறுக்கக்கூடிய மக்களாக, பிடிக்காதவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரை பொறுத்தவரை இந்த இறுதி 10 அதிகமாக நீண்ட சூறாக்களை ஓதி நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்மால் அதை சரியான முறையில் செய்ய முடியவில்லை என்றால், இரண்டாவதாக திருமறை குர்ஆனையாவது முழுக்க ஓத வேண்டும். அந்த இரவுகளில் திருமறை குர்ஆனை உறங்காமல் குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் அந்த திருமறை குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அன்னை ஆயிஷா கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நான் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கூலு அல்லாஹும்ம இன்னக அஃபு துஹிப்புல் அஃபு அஃபு அன்னி, நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபு, அல்லாஹுவே நிச்சயமாக நீதான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃபு, பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், அஃபு அன்னி, அதனால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு இறைவா என்று நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நாள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாதமே பாவ மன்னிப்பிற்கான மாதம், பாவ மன்னிப்பிற்கான மாதம், மனிதனுடைய உள்ளத்தை தூய்மை செய்யக்கூடிய மாதம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை, நஃப்ஸை எடுத்து பார்த்தால் அதில் எத்தனை குப்பைகள் இருக்கிறது, எத்தனை குப்பை சிந்திச்சு பாருங்க. பொறாமை, வஞ்சகம், மானக்கேடான காரியம், இப்படி ஒரு மனிதனுடைய நஃப்ஸில் எத்துணை குப்பைகள் இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு ஆள், நம்ம மனிதருடைய இயல்பாக சொல்லுவாங்க என்னன்னா, நான் எது மனதில் பட்டதை நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியம் அது பொய். சத்தியமா என்ன? அது பொய்யான விஷயம். மனிதனுடைய உள்ளம் சிந்திக்கக்கூடியதை, அவருடைய நஃப்ஸில் இருக்கக்கூடியதை சில மக்களுக்கு தன்னுடைய மனைவியிடம் கூட சொல்ல முடியாது. புரிஞ்சா இல்லையா? அத்துணை குப்பைகளை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நஃப்ஸில் வைத்திருக்கிறான். மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குப்பைகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டுமானால், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால், நஃப்சுல் அம்மாரா என்று சொல்லக்கூடிய நஃப்ஸை நசுக்கி நஃப்சுல் முத்துமைனா என்று சொல்லக்கூடிய நஃப்ஸாக உருவாக்க வேண்டுமானால், இந்த ரமதானுடைய பயிற்சியை சரியாக பயன்படுத்தினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு நமக்கு அருள் புரிவார். காரணம் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை சொன்னார்? நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் உத்தமன் என்று நான் சொல்ல மாட்டேன்,
சொன்னது யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஏன்? நிச்சயமாக நஃப்சுல் அம்மாரத்துன் சூ, நஃப்சுல் அம்மாரா என்று சொல்லக்கூடிய உள்ளம் பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இல்லாமன் ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. புரிஞ்சா இல்லையா? இப்போ நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு அதுக்கு முயற்சி பண்ணுறோமா? கொஞ்சம் வச்சு பாருங்க. ரமதானுடைய மாதம் வந்தால் வீட்டை சுத்தம் பண்ணுறோம், உணவுப் பொருட்களை விதவிதமாக வச்சு சாப்பிட்றோம். இதற்காகத்தான் இந்த ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கினானா, ஏற்படுத்தினானா? குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் இந்த மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று மூமின்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தை தூய்மை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் எதிர்பார்க்கிறார். அப்படி தூய்மை அடைய வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் ஏறக்கூடிய நேரம் வழக்கத்திற்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் ஆமீன் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அந்த உரை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வழக்கத்திற்கு மாற்றமாக இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஆத்தானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார், வந்து 3 விஷயங்களை சொன்னார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்தில் கட்டாயம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ரமதானுடைய மாதத்தை பற்றி சொல்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி வ ஃபுர்கான் என்று சொல்கிறான். இந்த வசனத்திற்கும் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த ரமதானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் நீங்கள் மனைவி கூட நெருங்கிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு இடையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான். இதை பற்றி நிறைய மக்கள் சிந்திப்பதே கிடையாது. ரமதானுடைய மாதத்தை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஇதா சலக இபாதி. படிச்சிருக்குமா? அல்லாஹ் சொல்கிறான், வஇதா சலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, அல்லாஹ்வை பற்றி அவர்கள் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அன்னி ஃபஇன்னி கரீப், அவருக்கு நெருக்கமாக நாம் இருக்கிறோம். உஜீபு தாவத தா இதா, அல்லாஹுவை அவர்கள் அழைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை செவிமடுக்கிறான். ஃபல்யஸ்தஜிபூனி லி வல்யூமினூன், நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு அல்லாஹுவை அழையுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரமதானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். உஜீபு தாவத தா, அல்லாஹ் ரப்பல் நீங்கள் அழைக்கக்கூடிய அழைப்பை உங்களுக்கு நெருக்கமாக, இன்னி கரீப், உங்களுக்கு நெருக்கமாக இருந்து நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் என்னிடம் அழைத்து பாவ மன்னிப்பு தேடுங்கள், தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. தௌபா செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? தௌபா என்றால் என்ன என்று தெரியாத மக்களாகத்தான் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு இனி ஒரு காலம் அந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவதுதான் தௌபா. அந்த பாவத்தை ஒரு காலம் நாம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட தௌபா செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? ஏனென்றால் நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவத்தை மன்னித்தாதான் நாம் ஆசைப்படக்கூடிய சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னாத்துன் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் சொல்கிறான், சாபிகு, போட்டி போடுங்கள். எதுக்கு? வீடு கட்டுறதுக்கா? பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காகவா? சாபிகு இலா மக்ஃபிரத்தின், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றால் மட்டுமே
வானமும் பூமியோட மிக விசாலமான சொர்க்கத்தை நீங்கள் அடைய முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கான மக்களாக நாம் தயாராக வேண்டும். இந்த இறுதி பத்தி எந்த நேரத்தையும் வீணாக்க கூடாது. வாகனத்தில் செல்கிறோமா, அல்லாஹும்ம இன்னக ஆஃபு துஹிப்புல் ஆஃபு அஃபு அன்னி சொல்ல முடியாதா? நேரத்தை, எந்த நேரத்தையும் காலங்களையும் வீணாக்காமல் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக, திக்ர் செய்யக்கூடியவராக, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக நம்முடைய காலங்களை கழிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய காரணம், இந்த வாய்ப்பு இனி நமக்கு இன்னொரு முறை கிடைக்குமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். காரணம், மரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ரமதானுடைய ஆரம்பம், சகருக்கு எழுந்து உணவு அருந்தி நோன்பு வைக்கலாம் என்ற நிய்யத்தோடு இருக்கக்கூடிய மனிதர் உடலில் ஏதோ செய்கிறது என்று படிக்கிறார். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை, நமக்கு கொடுத்திருக்கிறார். இத்துணை மக்கள் மரணமடைந்து விட்டார்கள். சென்ற நாட்களில் ரமதானுடைய மாதத்தில் நம்மோடு தொழுதவர்கள், நம்மோடு உணவருந்தியவர்கள், நம்மோடு இஃப்தாரில் அமர்ந்தவர்கள், எத்துணை மக்கள் நம்மோடு இந்த நேரத்தில் இல்லை. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளாக தந்திருக்கிறார். இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டும். அதே போல இந்த இறுதி பத்துடைய இன்னும் சில சிறப்புகள் இருக்கிறது. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், பிஇذن ربهم من كل امر تنزل الملائكه والروح فيه بإذن ربهم من كل امر. அதாவது இந்த கடைசி பத்துடைய இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் வானத்திலிருந்து சாறை சாறையாக இறங்குவார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த இரவில் நிறைய மலக்குமார்கள் பூமி முழுக்க நிரம்பி இருப்பார்கள். வானவர்கள் முழுக்க இந்த பூமியில் இறங்கி இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் அழுத்தமாக சொல்கிறான், ரூஹ் வஹியை கொடுப்பதற்கும் தூதர்மார்களை சந்திப்பதற்காக மட்டுமே வானத்திலிருந்து இறங்கக்கூடிய யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் அவருடைய இன்னொரு பேர் ரூஹ் என்று அல்லாஹ் பதிவு செய்வார். அவரும் இந்த பூமிக்கு வருகிறார். அந்த நாளுடைய சிறப்பு எதுவரை தெரியுமா? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஹில் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய நேரம் இருக்கா, ஃபஜ்ருடைய நேரம் வரை அவர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம், ஒரு நாள். அந்த நாளை இக்காரணத்தை கொண்டும் வீணடித்து விடக்கூடாது. அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த நாளுடைய அடையாளங்களை பற்றி சில அடையாளங்களை சொன்னார்கள். இந்த அடையாளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் அதை நம்மால் பார்க்க முடியும். அதில் முதலாவது என்ன என்றால், நட்சத்திரங்கள் நிர்வகிக்கக்கூடிய மலக்குமார்கள் அன்று பணியில் அமர்த்தப்பட மாட்டார்கள். எப்போ? அந்த இரவு இருக்கா இல்லையா, அந்த இரவில் நட்சத்திரத்தை நிர்வகிக்கக்கூடிய வானவர்கள் அன்று அந்த பணியில் அமர்த்தப்பட மாட்டார்கள். அதனால் அன்றைய இரவில் வானம் பிரகாசமாக காட்சியளிக்கும். இது ஒரு அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் அன்றைய இரவு மேக மூட்டங்களே இல்லாமல், இப்போ மழை பெய்யணும்னு என்ன இருக்கும், கார் மேகம் அப்படி சூழுமா இல்லையா, கார் மேகங்கள் வராமல் சிறியதாக மழை தூறல்கள் விழுவது அந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். அதே போல அன்று காலையில் பொழுது சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் சூரியன் கதிர்கள் இல்லாமல் சூரியன் உதிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளுடைய, அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அந்த இரவு ஏற்பட்டதற்கான சில அடையாளங்களாக சொல்லி காட்டினார்கள். நியத்திற்குரியவர்களே, இது அனைத்தும் நடக்கும் என்று கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று கூட மார்க்கறிஞர் அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த அடையாளங்கள் அனைத்தும் நடந்தே தீரும் என்பது கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்தே தீரும் என்று சொல்கிறார்கள். இதில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்தே தீரும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறுதி பத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களும் தர வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய சபையில் இப்படி அமரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருளை பிரார்த்தித்து என்னுடைய வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.